தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/1/2025 திங்கட்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இரவு 8:32 வரை பிறகு சித்திரை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, அதாவது நமக்கு பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா தசாபுத்தி 120 வருஷம் போட்டிருக்கும். சூரியேச 6 வருஷம், சந்திரேச 10, செவ்வாய் 7, ராகு 18, வியாழன் 16, சனி 19 வருஷம், அதுக்கப்புறம் புதன் 17 வருஷம், கேது 7 வருஷம், சுக்கிரேச 20 வருஷம், எல்லாம் கூட்டுங்க மொத்தம் 120 ஆண்டாகும். அந்த காலத்தில் 120 வருஷம் இருந்திருக்காங்க, அதனால தசாபுத்தி போட்டிருக்காங்க. இப்போ அதில் சரிபாதி 60ல் மணி விழான்னு கொண்டாடுறாங்க. ஒரு திசையில் ஒரு புத்தி வரபோது ஒருத்தருக்கு அவனுடைய புத்தியில் மாற்றங்கள் வரும், நல்ல பலன்கள் நடைபெறும். சில பேருக்கு வேற மாதிரியான பலன்களும் நடக்கும். அதில் ராகு திசைங்கிறது ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா, இந்த காலத்தில் கலியுகத்தில் சுக்கிரேசைக்கு இணையானது ராகு திசை. ராகுவை போல கொடுப்பானும் இல்லை. லிமிட் இல்லாமல் கொடுக்கறது யாருன்னா ராகு தான். அள்ளி கொடுப்பதில்லை வல்லமை பெற்றவன் ராகுவான். பின்னோக்கி நகர கிரகம், ஆனால் வாழ்க்கையில் முன்னோக்கி வைக்கும். இப்போ இன்னைக்கு ராகு இருக்குன்னா மீனத்தில் இருக்கு. மேடம் எரு சுறா 2 கன்னி அமைந்ததொரு ஐவிடத்தில் கருணாகம் நின்றால் பூவேவும் ராஜயோகம் என்று சொல்லுங்கிறேன். இந்த இடத்துல இருந்து 4 கேந்திரங்களிலேயும் கிரகம் இருந்தால் தான் ஏமாறாதேன்னு அந்த பாடல் வரும். ஆக என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு இதே மாதிரி ராகு இந்த 5 இடங்களில் ஒரு இடத்துல இருந்துச்சு. ராகு திசையில் குரு புத்தி வந்துச்சு. அவருக்கு குரு உச்சம், மிகப்பெரிய வளர்ச்சி. துபாய் போனார், சம்பாதிச்சாரு. அவருக்கு கீழே எத்தனையோ பணியாளர்கள். சாதாரண நிலையில் இருந்தவர் மிகப்பெரிய வசதி வாய்ப்பு மட்டுமல்ல, செல்வாக்கு செல்வ விருத்தியெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த ராகுவை போல கொடுப்பானும் இல்லைங்கிற பொது நியதியாக ஒரு பாடல் உண்டு. ராகு திசையில் குருபுத்தி நடந்தால் எப்படி இருக்கும்னு. ராகு திசை குருபுத்தி நடக்கும் காலம் 2 ஆண்டு 4 மாதம் 20 4 2 வருஷம் 4 மாதம் 24 நாள் ராகு திசையில் குருபுத்திங்கிறது. அதில் ஒரு சிலருக்கு முற்பாதியில் நல்லது செய்யும், ஒரு சிலருக்கு பிற்பாதியில் நல்லது செய்யும். திரண்ட செல்வம் இவருக்கு வரும், தெய்வ பற்றும் திடீர் வரவும் இவர்க்குண்டு. குரு உச்சத்தால் வறண்ட நிலை மாறிவிடும், வளர்ச்சி கூடும். குரு உச்சம் பெற்றால் வறண்ட நிலை மாறிவிடும், வளர்ச்சி கூடும். வாகனத்தால் யோகம் உண்டு. BMW மாதிரி நல்ல கார்கள்லாம் வச்சிருப்பாங்களாம். முயற்சி வெல்லும், பரம்பரையாய் வந்த சொத்து கைக்கு சேரும். ரொம்ப நாளாக நீடிச்சு பரம்பரை சொத்து வரலையேங்கிறவங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத ஒரு சொத்துகள் வரும். பதவிகளும் தானாக வந்து சேரும். நல்ல பதவிகள் கூட கிடைக்குமா. நிரந்தரமாய் வேலை வரும். உத்தியோகத்தில் இருக்கவனா இருந்தால் நிரந்தர பணி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிரந்தரமாக வேலை வரும். ராகு திசையில் குருபுத்தி வருகின்ற பொழுது நிழலாக வந்த நிதி பற்றாக்குறை அகலும், நேர்மை வெல்லும். நேர்மையாக இருந்து அந்த நேர்மையின் காரணமாக வாழ்க்கையை வெல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு அமைப்பு இருக்குமா. இப்படி இந்த திசைக்கு இந்த புத்தி நடந்தால் ராகு திசையில் குருபுத்தி, சனி திசையில் குருபுத்தி, புதன் திசையில் குருபுத்தின்னு எல்லா திசையிலையும் எல்லா புத்திகளும் வரும். அப்படி வருகின்ற பொழுது அந்த கொள்ளளவு காலங்கள் நமக்கு ஜாதகத்தில் ராகு எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். தனஸ்தானம், லாபஸ்தானம் அல்லது பூர்வ புண்ணியஸ்தானம், இது மாதிரி இருக்க இடங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய புத்திகள் நடந்தால் இது மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆகையினாலே உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை சுய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். திசாபுத்தியை பார்த்து அதற்கேற்ற விதத்திலே பலன்களை அறிந்து கொண்டு செயல்பட்டால் உங்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள் என்று கூட சொல்லலாம். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சுக்கிரன் சனி, லாபாதிபதி லாபஸ்தானத்தில், அதோடு தனாதிபதியும் இருக்கின்றார். சப்தமாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குபவர். எனவே மனைவி வழி, அதாவது வாழ்க்கை துணை வழியிலும், ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழி வாழ்க்கை துணையிலும் உங்களுக்கு வருமானம் உண்டு. படித்து முடித்து வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தால் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலமாக ஒரு வருமானங்கள் வரலாம், அல்லது ஏதாவது அவர்கள் வெளியில் வரக்கூடிய தொகைகள் வரலாம். எப்படி இருந்தாலும் இன்றைக்கு காலச்சக்கரம் சுழல்வதிலே உங்களுக்கு கணிசமான தொகை கைகளிலே புரளப் போகிறது. நினைத்தது நிறைவேறும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும், உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். உடன் இருப்பவர்களின் ஆதரவு திருப்தியாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு, ராசிநாதன் சுக்கிரனும் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில், தொழில் ஸ்தானாதிபதி சனியோடு தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். கூட இருப்பவர்கள் உங்களுக்கு கூட்டுத் தொழில் செய்யலாமா அல்லது நீங்கள் தனி தொழில் செய்கிறீர்களா என்று கேட்பார்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை கூட சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் அளவிற்கு ஒரு நிதிநிலை உங்களுக்கு கிடைக்கும். முன்னோருடைய சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் உண்டு. பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் என்று இருக்கின்ற பொழுது யோககாரகனாக விளங்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு 6, 11க்கு அதிபதி.
உத்தியோகத்திலே நல்ல மாற்றம், அதே நேரத்திலே ஊர் மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். சொத்துக்கள் விற்பனையால் ஆதாயம் உண்டு. நீண்ட நாட்களாக சொத்து பதிவில் தடைகள் இருந்தால் அது இன்றைக்கு மாறும். அதே நேரத்திலே அலுவலகத்திலே முக்கிய பொறுப்புகளை உங்களுக்கு மேலதிகாரிகள் வழங்குவார்கள். ஆனால் என்ன இருந்தாலும் விரயஸ்தானத்தில் வியாழன், விரயங்கள் உண்டு, தவிர்க்கவே முடியாது. இருந்தாலும் நல்ல விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப செலவுகளை மேற்கொள்வது உகந்தது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் லாபஸ்தானத்திலே குரு, நிதிநிலை உயரும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். வியாபாரத்திலே கணிசமான லாபம் கைகளிலே புரளப் போகின்றது. அதிலும் மாற்று இனத்தவர்கள் அல்லது வேறு மொழி பேசுபவர்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கலாம். அயல்நாட்டிலிருந்து சில அழைப்புகள் சிலருக்கு வரலாம். நல்ல சம்பளம் தருகின்றோம் என்று நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். ஏற்றுக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு 10லே குரு. 10ல் குரு இருந்தால் பதவியில் ஒரு மாற்றம் என்பார்கள். எனவே நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு மாற்றம். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் நீங்கள் வேறு உத்தியோகத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தால் அது கிடைக்கலாம். அல்லது பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களாக இருந்தால் பணி நிரந்தரமாகுவது அல்லது மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். அதே நேரத்தில் 2ல் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு மிக அதிகரிக்கும். புனித ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற இன்று மாலை நேரம் கை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே லாபாதிபதி சந்திரன். எனவே உங்களுக்கு உள்ளத்தில் அமைதியும் கிடைக்கும். உற்சாகத்தோடும் செயல்படுவீர்கள். நல்லது நடக்க நண்பர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. கடல் தாண்டி வரும் செய்தி காதணிக்க செய்யும். அயல்நாட்டில் உள்ள நண்பர்களின் மூலமாக ஒரு அனுகூலமான தகவல் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை மேலதிகாரிகள் வழங்குவார்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு பகையை அதிகம் வளர்த்துக் கொள்ளக்கூடாத நாள். உங்களுக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும். அஷ்டமத்தில் குரு இருக்கின்ற பொழுது அலைச்சல் ஏற்படும். ஆதாயம் குறைவாக கிடைக்கும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. மேலதிகாரிகள் கூட உங்களுக்கு உங்கள் மீது பலிகளை சுமத்துவார்கள். என்ன இருந்தாலும் மிக மிக கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாயும் வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் நிறைவேற்ற இயலாமல் போகலாம். எனவே இதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செய்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, பிரபலங்களின் தொடர்பால் பெருமை காணுகின்ற நாள். பேச்சாற்றல் மிக்க ஒருவரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பிள்ளைகளால் உங்களுக்கு வருமானங்களும் உண்டு. அதே நேரத்தில் அயல்நாட்டில் இருக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவலும் உங்களுக்கு கிடைக்கலாம். உறவினர்களில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் இன்று மீண்டும் வந்து இணைவார்கள். உற்சாகத்துடன் புதிய ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்வீர்கள். 3ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழி பிறக்கும். என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு உங்களுடைய ராசியை பார்க்கும் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே குரு வழிபாடு உங்களுக்கு தேவை. எனவே இந்த அதிரிக்கும் ஆலயம் சென்று நவகிரகத்தில் உள்ள குருவை அல்லது தென்முக கடவுளை நீங்கள் வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 7ஆம் இடத்திலே செவ்வாய், சப்தமஸ்தானத்தில் செவ்வாய். குடும்பத்திலே சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே, இனி வாங்குவோமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்களாலும் உங்களுக்கு சங்கடங்கள் வரலாம். 4ஆம் இடத்திலே ராகு, தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை. பெற்றோர்களின் உடல்நலத்துக்காக ஒரு தொகையை செலவிடும் சூழல் உருவாகலாம். 2லே சூரியன் இருக்கின்றார். எனவே கொஞ்சம் கோபம் அதிகரிக்கலாம். முன்கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். அதிக கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய சொற்களில். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சூரியனும் புதனும், புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. ஏதாவது ஒரு யோகம் இருந்தாலே அந்த நாள் நல்ல நாளாக அமையும். ஆனால் அதோடு உங்கள் ராசியையும் குரு பார்க்கின்றார். எனவே குரு பார்க்க கோடின்மை என்பதற்கு ஏற்ப இன்றைக்கு உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் முடியும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கலாம். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் மறையும். 6லே செவ்வாய் இருக்கின்றார். இடம் வாங்கி பூமி வாங்கி அதனால் சில சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்களிலிருந்து இன்று விடுபடுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சியோடு இருந்தால் கூட சில காரியங்களை உங்களால் முடிக்க முடியாது. எவ்வளவு செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாலும் சில தடுமாற்றங்களை இன்று சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் சக பணியாளர்களால் சங்கடங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். 2 ராகு இருக்கின்றார். இனம் புரியாத கவலை மேலோங்கலாம். குடும்பத்தில் ஒருவருக்கு உடல்நலக் குறைபாடு இருக்கிறது, வைத்திய செலவுகள் வருகிறது என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். இன்று நீங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. மீனராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாள். உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, கற்ற கல்விக்கேற்ற வேலை இல்லையே, நாம் பார்க்கும் வேலைக்கும் இதற்கும் பொருத்தமில்லையே என்று நினைப்பவர்களுக்கு இன்று படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலாம். வாழ்க்கை துணை வழியே ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. 7 கேது இருக்கின்றார். எங்கேயோ வேறு தூரத்தில் இருந்து வாழ்க்கை துணைக்கு உங்களோடு இணைந்து பணிபுரியும் வாய்ப்பு வரவில்லையே, இருவரும் வெவ்வேறு இடங்களில் பணிபுரிகிறோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு இடமாறுதல்கள் கிடைத்து இருவரும் ஒரே இடத்தில் பணிபுரியும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட வரலாம். நெருக்கடி நிலையை சமாளிக்க வாங்கிய கடன்களை இன்று கொடுத்து மகிழ்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.